ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஜஸ்ட் டு நோ சாட்டில் போடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ்னா எஸ், நோனா நோ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஐ வாண்ட் ஈச் எவ்ரி 24 மெம்பர்ஸும் எனக்கு போடணும். நோனா பிரச்சனை இல்லை, நோன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் டு நோ. ஓகே, எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, 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 ஓகே. ஸோ ஒரு 50 மெம்பர்ஸ் 50% வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 50% இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கரெக்டாக? சரி, இட்ஸ் ஓகே, பட் ட்ரை டு ஸ்டார்ட். ஓகே, மேபி உங்கள் ஃப்ரீ டைமில் நெக்ஸ்ட் யூல் ஹாவ் மேபி டுமாரோ ஆல்சோ யூல் ஹாவ் கிளாஸஸ். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு யூல் ஹாவ் கேப்பு. ஸோ அப்போ வந்து ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஓகே, ஸோ நான் ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல டே 3யை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரெப்ளிகேட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ கிடச்சிரும். ஸோ அந்த இனிஷியல் மொமெண்டம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க என் கூடயே. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டுடே ஆப்வியஸ்லி we are going to cover important கான்செப்ட்ஸ் தான். ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவோம், பட் ஆனால் வில் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரீகேப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் கவர் பண்ணோம். பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் வந்து என்பிஎம், வாட் இஸ் என்பிஎம், வாட் இஸ் பேக்கேஜ் மேனேஜர், வாட் இஸ் பண்ட்லர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி ஓல்டர் வே ஆஃப் பிஃபோர் JSX வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து கோட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்தமாதிரி நம்ம நிறைய விஷயத்த பார்த்தோம். ஸோ 2 முக்கியமான மெத்தட் பார்த்துருந்தோம். ஒன்று react.create_element அண்ட் ரியாக்ட் ரூட். கரெக்டாக டாம்லேருந்து கிரியேட் ரூட்டுன்ற ஒரு மெத்தடையும் கிரியேட் எலமெண்ட்ன்ற ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் ரெண்டர் மெத்தட், தட்ஸ் கோயிங் டு டிஃபைன் வாட் இஸ் கோயிங் டு பி ரெண்டர்ட். கரெக்டாக? ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜ் மேனேஜர் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, டிபெண்டன்சிஸ், டெவ் டிபெண்டன்சிஸ், வி saw லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்டாக? அதுக்கப்புறம் வி கேம் இன்டு செகண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் வந்து கவர் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணோம். கரெக்டாக? ஸோ டே 3யில் பார்த்தீங்கன்னா வி saw இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால் ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ கோடு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ we saw 2 main concept, like how to create a problem. ஸோ ப்ராப்ளம் என்னது? ஷார்ட் ஃபார்மாக இட்ஸ் கால் ஒன் வேர்ட் சொல்லியிருந்தேன், ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டாக? சூப்பர். ஸோ ஷார்ட் ஃபார்மாக ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு ப்ராப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? இதுமாரி ஒரு கீ, ஒரு வேல்யூ, இதுதான் வந்து ஒரு ப்ராப் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு ப்ராப். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ப்ராப்பை வந்து இட்ஸ் பேசிக்கலி லைக் ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணுறது பேராமீட்டர்ஸில்.
அதை வந்து ப்ராப்னு சொல்லியிருந்தோம். சரிப்பா நான் ரிசீவ்லாம் பண்ணிவிட்டேன், எப்படி வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து ரிசீவ் ஆகும். ஸோ வி ஹேவ் டு யூஸ் டாட் நோட்டேஷன் ஆர் ப்ராக்கெட் நோட்டேஷன் டு டீஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்சஸ் த வேல்யூஸ் இன்சைட் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். சரிப்பா இப்போ இது வந்து டாட் நோட்டேஷன் வச்சு இது பண்ணிவிட்டு எப்படி வந்து ரெண்டர் பண்ணுறது? ஸோ நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன், எப்படி ரெண்டர் பண்ணுறது ப்ராப்ஸ் அப்படின்னா இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வரப்போகிறது ப்ராப்ஸ் டாட் ஜாப் டைட்டில் கம்பெனி நேம். ப்ரோ சொல்லுங்கள் தாரிக். ப்ரோ அது பி டேக் எல்லாத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ண பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு அது ஏன் மட்டும் சொல்கிறீங்களா? ஸோ பேராகிராஃப் டேக் பேராகிராஃப் போகிறது தான் இல்லை, அது பிஎல்எம் அது பேராகிராஃப் எலமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லைக் ரெண்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப 3 முக்கியமான விஷயம் நம்ம வந்து ப்ராப்ஸில் வந்து பார்த்துருந்தோம். அடுத்து வந்து லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டில் வந்து ரெண்டு விஷயம் பார்த்துருந்தோம் கரெக்டாக. எப்படி வந்து ரெண்டர் பண்ணோம் லிஸ்ட்டில், ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறன்னு பார்த்தோம் கரெக்டாக. வி கிரியேட்டட் அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ லிஸ்ட்டில் உள்ளே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுருந்தோம். இது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, இதை ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இல்லை இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? லூப்பில் மேப். சூப்பர். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் ஈச் ஆர் ஃபார், பட் மேப் இஸ் த ஆப்டிமைஸ்ட் வே. ஓகே. ஸோ அதனால் மேப் யூஸ் பண்ணோம். ஸோ சேம் மேப்க்கு வந்து இந்த நேம் ஆஃப் அரே டாட் மேப்பு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இட்ஸ் கோயிங் டு டேக் இந்த கர்லிஸ் போட்டால் இட் சுட் ரிட்டன் சம்திங். ரிட்டன் போட்டுட்டு யூ கோயிங் டு ரிட்டன் த கார்டு. ஓகே. இதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் அன் யூனிக் வார்னிங். இட்ஸ் நாட் அ எரர், இட்ஸ் கோயிங் டு பி அ வார்னிங். ஓகே. ஸோ வார்னிங் எப்படி சரி பண்ணோம்? பை கிவிங் சம் யூனிக் வேல்யூ கீன்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம் கரெக்டாக. இப்படி தான் வந்து வி சால்வ் திஸ் வார்னிங் ப்ராப்ளம். ஸோ கோடு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். See, we got our cards. Clear? இதுதான் வந்து நம்ம போன கிளாஸில் வர நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுது. கோ டு நெக்ஸ்ட். இது ஒரு நிமிஷம். ஸோ நம்ம க்ளோன் லைக் நம்ம கோட் பண்ணிகிட்ருக்க பிளாட்ஃபார்ம் வந்து டாக்டருக்கு நோ லாக்இன் போயிடுச்சா? ஓகே. ஸோ இந்த கார்டு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வீலில் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஃபைல்ஸ். ஓகே. இங்கே பார்த்தீங்களா, நம்ம எல்லா கோடும் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்லேயே பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஃபைலில் வந்து பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 காம்பனன்ட் வச்சுருக்கோம். இட் வாஸ் அரௌண்ட் 132 லைன்ஸ். இஸ் இட் ஓகே டு ஹேவ் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் இன்சைட் ஒன் ஃபைல்? ஒரே ஃபைலில் உங்கள் எல்லா காம்பனன்ட்ஸ் எல்லா கோடையும் வச்சுக்கலாமா? ஓகேவா எல்லாருக்குமே? எஸ்னா எஸ், நோனா நோ. நோல எஸ். ஸோ இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஃபைலாக பிரிக்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வில் ரிமூவ் ஆல் த காம்பனன்ட்ஸ் இன்டு அ செப்பரேட் ஃபைல். ஓகே. ஸோ எல்லா காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் அ காம்பனண்ட். கரண்ட் போயிடுச்சு. ஸோ
Nice voice clear கேக்குதா? Sorry. கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வில் கிரியேட் அ ஃபோல்டர் கால்டு காம்போனன்ட்ஸா. ஸோ காம்போனன்ட்னு ஃபோல்டர் நேம் வச்சுக்கோங்க. இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டர் நேம்ஸும் ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகே. ஆஃப்டர் தட் யூ கோயிங் டு கிரியேட் ஆல் த காம்போனன்ட்ஸ் அண்ட் இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காம்போனண்ட்டோட நேம் இருக்குல்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் பாடி அப்படின்னா இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி நேம்ட் ஆஸ் பாடி. ஓகே. இப்போ ஹெட்ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீல் ஹேவ் ஹெட்ரு காம்போனண்ட்டில் this component name and the folder name should match exactly. Okay. So maybe I'll create another component called footer. Clear? அதுக்கப்புறம் you're going to create a component file. So header.jsx. So sorry, footer குள்ள வச்சிட்டோமா? header குள்ள வச்சிட்டோம். So in the ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நேம் அண்ட் திஸ் இந்த ஃபைல் நேமும் சேமாக இருக்கும். ஃபோல்டர் நேம் அண்ட் ஃபைல் நேம் ஷுட் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் த காம்போனண்ட் இது. ஓகே. திஸ் கோயிங் டு பி த காம்போனண்ட். ஸோ ஐம் கோயிங் டு கட் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். மேபி ஐல் கிரியேட் இட் அகைன். கான்ஸ்ட் ஹெட்டர் காம்போனண்ட். ஸோ ஃபஸ்ட் ரூல் இட்ஸ் கோயிங் டு பி காம்போனண்ட் நேம் ஷுட் பி ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர். இந்த கர்லிஸ் வந்து அடுத்த விஷயமே நீங்கள் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் போடணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் அ பீஸ் ஆஃப் JSX. அப்போ தான் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டாக மாறும். கரெக்டாக? ஹெட்டர் காம்போனண்ட். ஸோ ஜஸ்ட் டு டூ அ ஸ்மால் ரிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டருக்கு. ஸோ கிரியேட் அ ஃபுட்டர் ஃபோல்டர். அதுக்கப்புறம் ஃபுட்டர் காம்போனண்ட் .jsx. So I'm going to cut it and I'm going to paste it over here. Clear? Next, for card I'll create a card component. Maybe job card nu vechiralama. Maybe it would be meaningful name. So job card. இப்போ இது கரெக்டா guys? There is a mistake in this. Anybody? யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? Super. Name should be job card. Okay. So in the name, folder name and this file name should be exactly same. Okay. So maybe I'll remove all this. And in the data skillam pathina I'll create something called APIs in our folder. So maybe I'll keep it as dummy data.json.
Next for body, I'll create a body folder. So meaning இதுக்கு CSS எல்லாம் இருந்தீங்கன்னா you can keep it CSS also inside this. Okay, then you might ask நான் tailwind CSS ஒன்றா யூஸ் பண்ணலாமா? பிகினிங்காக ஸ்டார்டிங்கில் you can use. Okay, you get very much familiarized with tailwind. அதுக்கப்புறம் நீங்கள் CSS எழுத மாட்டீங்க. Okay, cut. So add எல்லாமே தேவையில்ல. ஸோ ஆடெல்லாம் எடுத்துடலாம். not going to have add all this. ஆப் லேஅவுட் இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஜாப் கார்ட் காம்பனண்ட்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா. என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிங்க. ஓகே, சூப்பர், கிரண் போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்னென்னா இப்போ இந்த ஹெட்டர் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இல்லை, முன்னாடி இந்த ஃபைல்லே இருந்துச்சு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு, ஹெட்டர் இங்கே யூஸ் பண்ணிக்க முடிஞ்சு. இப்போ ஹெட்டர் எங்கே இருக்குது, தனியாக ஒரு ஃபைலுக்குள்ளே ஹெட்டர் காம்பனண்ட் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு இங்கே வேணும் அப்படின்னா maybe I'll close all these files. All the files is going to have an error, but before that we'll see. ஸோ பாருங்கள், ஹெட்டர் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா தனியாக ஹெட்டரில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அப்போ நான் இதை ஸோ யூ ஹவ் டு எக்ஸ்போர்ட் இட் ஸோ தட் யூ கேன் இம்போர்ட் இட் ஓவர் இயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஹவ் டு யூஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி ரொம்ப வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேணாம், லைக் பாதர் பண்ணிக்க வேணாம். ஸோ ட்ரை டு ஹேவ் மினிமலிஸ்டிக் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். டோன்ட் ஓவர் திங்க். ஓகே, ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக வந்து ஐ வில் டெல் யூ. ஓகே, நம்ம ஒன்று ஆட் பண்ணும்போது ஐ வில் டெல் யூ ஹவு டு ஆட் மோர் திங்ஸ். கிளியரா? ஸோ இப்போ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் வாங்க முடியும். ஓகே, ஸோ யூ ஹவ் டு கிவ் ஃபஸ்ட், தென் ஒன்லி டேக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ தெர் ஆர் 2 types இதில். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெர் ஆர் 2 types ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். So any idea? One is named and next one is default. So maybe I'll put named at second. Default. இதே ஃபார்மேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 விஷயம் இருக்குது, நான் 2 விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வில் சி டிஃபால்ட். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெட்டர். ஓகே, நீங்கள் எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. திஸ் ஹவ் யூ டூ. இது பேர் என்னது? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஸோ நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, இது இஸ் கால்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். அப்புறம் நான் எப்படி இதை இங்கே இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் இந்த ஃபைல் நேம். இங்கே வந்து நீங்கள் என்ன ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, எக்ஸ்போர்ட் ஹெட்டரில். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கிவ் தட் நேம் ஃப்ரம் த பாத். ஸோ டாட் ஸ்லாஷ் maybe ஸ்லாஷ் components slash header slash header. இங்கே நான் .jsன்னு போடணுமா .jsx போடணுமா, that's not necessary. ஓகே, அதுவே எடுத்துக்கும். see, header ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேம் வில் டூ ஃபார் பாடியா. சரி, யாரா ட்ரை பண்ணுங்கள். how do we do it? I want to do it with an default export. Export default, super. Export default body super தான் body. ஓகே, ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறது எப்படி? import body from
dot slash super body component slash body slash code. body from slash component slash body slash body. எனக்கு இன்னொன்று ஒரு டவுட்டுப்பா. ஸோ இங்கே நான் பாடி தான் வைக்கணுமா? இஸ் தேர் எனி ரூல் நான் இங்கே வந்து பாடி தான் வைக்கணுமா? ஐ கான் கீப் இட் லைக் திஸ்ஸா? ஸோ மேபி ஏபிசின்னு வைக்க முடியாதா? எஸ்ஸா நோவா? Can keep any name. Yeah, super. We can keep any name. Example I'll tell you. So it's also correct, okay? But best practice is try to keep the same name which you want to. Like எதை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களோ அதே நேம் வச்சு இம்போர்ட் பண்ணிக்கணும். There is no rule with default. Okay? Okay, done. So next அதே மாதிரி we'll do it for footer also. Default export default footer. See, just நீங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆச்சுன்னா just put like this. ஒரு வேர்டை அழிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகே, so do it. Next, for body it's going to take this JSON data. JSON data எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, so again we'll do export default JSON data. I'm going to import it. Clear? Next card component வந்து தேவைப்படுது. So card போயிட்டு first we'll export it. Export default job card, and we are going to import it same like job card. See, எல்லா எரரும் போயிடுச்சு. Next job cardல ஏதோ எரர் இருக்கு. Okay, I'll remove all the console.logs. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோடில் console.log இருக்கக்கூடாது. ஓகே, console.log இருந்துச்சுன்னா இட் லைக் அது எக்ஸிக்யூட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அண்ட் யூ ஷுட் நெவர் டூ லைக் செக் பிஃபோர் புஷிங் டு ப்ரொடக்ஷன். இந்த சர்ச்சில் போய்ட்டு ஏதாவது console.log இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கோடில். ஓகே, இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆர் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டன், எவ்ரி திங் இஸ் டன், ஐ திங்க் ஸோ. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இப்போ வந்து கோடை திரும்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கம்பைல்டு. சி, இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். கிளியரா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் இது பார்த்துட்டோம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இம்போர்ட். ஸோ நேம்டு பார்க்கலாம். ஸோ மேபி ஐல் கோ டு ஜஸ்ட் டம்மி டேட்டா. ஸோ மேபி என்கிட்ட 2 டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐம் ஹேவிங் சம்திங் லைக் டம்மி டேட்டா 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜாப் டேட்டா 2, இது வந்து ஜாப் டேட்டா 1. ஓகே, ஐம் எக்ஸ்போர்ட்டிங். இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் திஸ் ஜாப் டேட்டா 2, நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது? Is there any way to export job data to? Yeah, super. But default la vandinga enala ipdi vandu kudukka mudiyadhu. Okay, or I can't give like this. Okay, so it's going to give me an error. So ipo vandu nammaloda default la enna prachana appadina ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரே ஒரு வேரியபிள் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஒரு ஃபைலில் வந்து ஒரு விஷயத்தை தான் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். அப்போ நேம்டு எக்ஸ்போர்ட்னா நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எத்தனை வேணுமோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவ் இட் எக்ஸ்போர்ட்ன்ற வேர்டை வந்து முன்னாடி. ஓகே, திஸ் கோயிங் டு எக்ஸ்போர்ட் நேம்டு. ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேபி ஐல் கோ டு த பாடி. இது இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் நேம்டு. நல்லா பாருங்கள், இம்போர்ட் இட்ஸ் கோயிங் டு பி கர்லி ப்ராக்கெட்ஸ் அண்ட் யூ கோயிங் டு கிவ், ஓகே சொல்கிறேன், ஃப்ரம் the path same, it's going to be double dot திரும்பி ஒரு double dot API/dummy data. நல்லா புரிஞ்சுக்கோங்க, when you use named export, the name of the export should be same, எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணும்போது எங்கே இம்போர்ட் பண்ணோம், இதில்
ஓகே இந்த நேம் ஷுட் பி எக்ஸாக்ட்லி சேம் நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ கிளியரா ஸோ டிஃபால்ட்டில் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பேர் வச்சோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் என்ன பேர் வச்சோன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நேம்டில் வந்து த நேம் ஷுட் எக்ஸாக்ட்லி பி சேம் வென் யூ இம்போர்ட். எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா இல்லை எல்லாமே கிளியரா? ஸோ ஒரே ஒரு வாட்டி மேக் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். நம்ம எங்கே வந்து போட்டிருந்தோம்? இங்கே போட்டிருந்தோமா? ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்? எக்ஸ்போர்ட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க இதை? ஸோ ஐ வில் ஆல்சோ ஷோ யூ த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூ கோயிங் டு இம்போர்ட் இட் லைக் திஸ். கிளியரா? ஸோ அதே மாதிரி நேம்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரே ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் ஆர் யூ கேன் நேம்டு வேரியபிள்ஸ் யூ கேன் எக்ஸ்போர்ட் எனி திங் யூ வாண்ட். ஓகே திஸ் இஸ் கால் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்லி ஒன் ஒன்லி ஒன் ஃபைல் ஆர் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் சும்மா இப்போதைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்போர்ட்டட். ஸோ ஒன்றுத்துக்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ வித் நேம்டு. ஓகே ஒன்றுனா நேம்டு பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு ரூல்னால் நீங்கள் இங்கே என்ன பேர் வச்சானா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், என்ன பேர் வச்சானா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா இதே தான் வச்சு இம்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் டு கிவ் த நேம் விச் யூ எக்ஸ்போர்ட் அந்த இம்போர்ட் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி இப்போ நீங்கள் நேம்டில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதே பேர் வச்சு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். பட் திஸ் கர்லீஸ் வில் கம். திஸ் கால் நேம்டு இம்போர்ட். கிளியர்னா ஒரு தம்ஸ் அப். யாருக்கா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் திரும்பிய கூட சொல்கிறேன். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்டா? Okay guys, next. So இந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணது போதும். அண்ட் வீல் ஆல்சோ see images. ஓகே இமேஜ் ப்ரோ சொல்லுங்க தாரிக். நேம்டில் இம்போர்ட் பண்ணுறது இன்னொரு சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஸோ எக்ஸ்போர்ட் ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு கிவ் த வேர்ட் எக்ஸ்போர்ட்டை முன்னாடி இப்படி பண்ணிங்கன்னா நேம்டு எக்ஸ்போர்ட்டை. இம்போர்ட் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா தெரியுதுல, இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். இங்கே என்ன பேர் இருக்கோ அதே பேர் இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மேபி ஐ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஓகே ஸோ இப்போ நீங்கள் டிஃபால்ட் பண்ணோம்ல, ஸோ மேபி ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே ஃபங்க்ஷன் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டுன்ற கீவேர்ட் போட்டுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுற இடம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் அ கர்லி பிரேசஸ். நேம் ஷுட் பி எக்ஸாக்ட்லி சேம். இங்கே என்ன பேர் இருக்கோ அதே பேர் இங்கே இருக்கும். ஓகே தாரி? ஓகே ப்ரோ. ஓகே பட் அங்கே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் யூஸ் டிஃபால்ட் இட் செல்ஃப். ஓகே ஓகே டன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் ஊக்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், we are coming into ஊக்ஸ். ஊக்ஸோட டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஊக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ஊக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்க போகிறோம். பட் ஊக்ஸோட பேசிக் டெஃபினிஷன் என்னென்னா இட்ஸ் கோயிங் டு பி அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகே விச் இஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அதில் பார்க்க போகிற சில ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட். ஓகே ஸோ ஐ வில் ரைட். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே
ஸோ ஊக்ஸ் நோட் பண்ணணும். ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணியாகணும். ஸோ ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஊக்ஸ் ரியாக்டில் இருக்கு. ஸோ ஊக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். பட் நான் டெவலப் பண்ணல, நீங்கள் டெவலப் பண்ணல, விச் இஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். கிளியராப்பா? இந்த டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், பட் ரெண்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். கிளியரா? யூஸ் எஃபெக்ட் தான், யூஸ் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா யூல் பி யூஸிங் 80%. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் யூல் பி ஏபிள் டு டூ மச் திங்ஸ் இன் ரியாக்ட். ஸோ இது வந்து 20% வச்சுக்கோங்க. ஓகே, யூஸ் ஸ்டேட் இஸ் கோயிங் டு பி, யூஸ் எஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி 20%. இதுதான் ஹைரார்க்கியல் யூசேஜ். ஓகே, நீங்கள் ஒரு கோட் பேஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி யூஸ் ஸ்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸில் வில் சி அபவுட் யூஸ் எஃபெக்ட் தனியாக. ஓகே, ஃபஸ்ட்டு பிஃபோர் seeing use state, I'll tell what is the use case to use state. Okay, so I think the best example to explain you about use state is creating a counter. Okay, so let me create ஒரு variable வச்சுக்கலாம். So const counter is equal to 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மேபி நம்ம இதில் பண்ண வேணாம், மேபி அதில் ஓப்பன். சரி, ஓகே, இதிலே பண்ணிக்கலாம். மச் காம்ப்ளிகேட்டட். ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறேன்ப்பா. ஓகே, ஸோ பட்டனில் கவுண்டர் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டனு, கவுண்ட் மைனஸ்னு ஒரு பட்டன். Okay, and I am also going to display the counter. Counter. So maybe ஒரு paragraph tagல போட்டுக்கலாம். சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்பயே ஸ்டாப் பண்ணுங்க, நான் வந்து அப்பயே ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ வில் கோ see the UI ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல தெரியுதா கவுண்டர் வேல்யூ வந்திருக்கு. மேபி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிவ்வில் போட்டுக்கலாம். ஸோ இது கிளாஸ், சும்மா இது ஸ்டைல் பண்ணுறேன். கிளாஸ் தெரியுதா இங்கே? ஸோ ஒரு ரெண்டு கவுண்டர் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ரெண்டு பட்டனு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும், இந்த பட்டனுக்கு வேணால் ப்ளஸ் ஆகும். ஸோ பிஜி ரெட் தெரியுதா? ஸோ ஒரு பட்டன் ப்ளஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பட்டன் மைனஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். இப்போ இதை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ப்பா. எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஆன் கிளிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரியாக்டில் வந்து எப்படி ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி இது பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் டு கிவ் சம்திங் கால்ட் ஆன் கிளிக். இங்கே நிறைய இருக்கும். வில் கிவ் ஆன் கிளிக். இட்ஸ் கோயிங் டு டேக் அ கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, எப்போல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ கன்சோல் டாட் சும்மா ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். Okay, so same for this also. Okay, so on click, console.log of minus. Clear?
ஸோ நல்லா பாருங்கள். I'm going to click plus, see, minus, plus, minus. Button click ஆகுதா? ஸோ ஆன் கிளிக் எப்படி இது பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் நோட்ஸில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது எப்படி வந்து ரியாக்டில் வந்து ஆன் கிளிக்ஸ் வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி அந்த ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are going to use ஆன் கிளிக்னு ஒரு ப்ராப். ஸோ அந்த ப்ராபுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். தட்ஸ் கால் கால் பேக் ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஏன்னா ஆன் கிளிக் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். கிளியரில்? ஓகே, நம்ம லாஜிக் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் சொன்ன மாதிரி we have to put counter +1. கரெக்டாக? டு இன்க்ரிமெண்ட் இட். ஸோ இந்த வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு என்னப்பா லாஜிக்? ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பட்டன் ப்ளஸ் கிளிக் பண்ணும் போதெல்லாம் கவுண்டர் +1 போடும். Okay, const போட்டுட்டோம். Maybe I'll change it to int. So again for minus, it's going to be counter is equal to counter -1. Correcta? Counter is equal to counter -1. So let's check. Okay, maybe I'll also console log the counter. ஸோ தெரியுதா? ப்ளஸ் ஆகுது, மைனஸும் பாருங்கள் மைனஸ் ஆகுது. பட் ஏன்ப்பா யூஐயில் ரிஃப்ளெக்ட் ஆகலை? சி திஸ் கவுண்டர் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங். இங்கே ஆனால் ஆக்சுவலாக மைனஸ் ஆகுது வேரியபிள்ஸ். உங்களால் பார்க்க முடியுது, தெரியுதா? கைஸ் ப்ராப்ளம் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு? இல்லை ப்ராப்ளமே புரியலையா? ஸோ பட்டன் கிளிக் பண்ணால் வேரியபிளோட வேல்யூஸ் டிக்ரிமெண்ட் ஆகுது, பட் யூஐயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. நோ சேஞ்ச் இன் யூஐ. ஓகேவா? திஸ் த ப்ராப்ளம் ஃபேஸ்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணாலும் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஐக்கும் தெரியணும். கரெக்டாக? ஸோ காம்போனன்ட் ஷுட் ரீரெண்டர். ஸோ அது எப்படி ரீரெண்ட் பண்ணோம்? உங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், புது அப்டேட்டட் வேல்யூ வந்து வரும். ஆனால் நம்மளுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகக்கூடாது, நம்ம அப்டேட் பண்ண நம்மளுக்கு வேல்யூஸும் அப்டேட் ஆகும். ஸோ இதை பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் யூஸ் ஸ்டேட். இனிமேல் we are not going to create variables in React using this நார்மல் லெட்டு கான்ஸ்டன்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம இனிமேல் க்ரியேட் பண்ண போகிறதே இல்லை என்றைக்குமே. ஸோ we have to create it like எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்துங்க, யூஸிங் யூஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் ஸ்டேட் போட்டுக்கிறேன். ஸோ இது ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறேன்ப்பா? எனிபடி how do I tell it is a function? சூப்பர். பை கர்லிஸ். கரெக்டாக? அதே மாதிரி இதை நான் கண்டுபிடிக்கல, நான் எழுதலை. இது எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஐம் இம்போர்ட்டிங் இட் ஃப்ரம் ரியாக்ட். தெரியுதா? ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அப்போ யாராக கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? யூஸ் ஸ்டேட்னா இட் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். எதுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? ஸோ நீங்கள் வந்து இது வந்து நான் இன்னும் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் நீங்கள் இந்த வேரியபிள் வச்சு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணும்போது யூஐலி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுற பார்த்துட்டோம். வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேர் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் கீப் கான்ஸ்டன்ட். இந்த யூஸ் ஸ்டேட் வந்து ரெண்டு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து இனிஷியல் வேல்யூ, மேபி கவுண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால்டு செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ செட்டுன்ற வேர்டு
ஓகே, நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. this how you create an state variable. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வேல்யூ கொடுத்துருக்கீங்க கரெக்டாக 1 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இனிஷியல் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்லைடில் ஒரு வாட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். கைஸ் இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதில் 2 விஷயம் இருக்குது, நோட்டீஸ் பண்ணிங்களா? 2 விஷயம் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி கவுண்டர் அண்ட் செட் கவுண்டர். ஸோ கவுண்டர் பார்த்தீங்கன்னா it's going to be like initial value, இல்லைனா initial variable name. ஓகே, initial value கிடையாது. அண்ட் இந்த வேரியபிளை நான் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக 2 ஃபங்க்ஷன். திஸ் இஸ் கால்ட் செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக டு அப்டேட் த வேல்யூ, அப்டேட் த எந்த வேல்யூ, இந்த வேரியபிளை. இப்போ நீங்கள் இதை அப்படியே இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ண வேரியபிள். ஓகே, இது வந்து நார்மல் வேரியபிள். இங்கே லெட்டுக்கு லெட்டு போட்டோமா, லெட்டுக்கு லெட் போட்டோம். பேர் வச்சதுக்கு பேர் வச்சிட்டோம். இப்போ இனிஷியலாக இங்கே ஒரு வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கோம் தெரியுதா, அதை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும்ப்பா, இங்கே கொடுக்கணும். ஸோ திஸ் ஹவ் யூ கிரியேட் அ நார்மல் வேரியபிள். இது வந்து நார்மல் ஜேஎஸ் வேரியபிள்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது, இது பேர் என்னது, இது லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். இனிமேல் நீங்கள் ரியாக்டில் வந்து நார்மல் வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்களா? நோ. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கிரியேட் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். சரி, ஓகேப்பா, இதோட யூஸ் கேஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ அதே யூஸ் பண்ணலாம். இது அப்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், யூ கோயிங் டு யூஸ் சம்திங் கால் செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக டிஸ்பிளே பண்ணிடலாம், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது சேம் லாஜிக் தான், பட் யூ கோயிங் டு யூஸ் திஸ் செட்டர் ஃபங்க்ஷன். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லும் போது எப்படி சொன்னேன், செட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணணும். இந்த வேரியபிள் கால் பண்ணிடக்கூடாது, ஃபங்க்ஷன் கால். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஜிக் என்னது, கவுண்ட் ப்ளஸ் 1. கரெக்டாக சேம் இங்கே வந்து என்ன பண்ணணும், செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. செட் கவுண்ட், யூ கோயிங் டு யூஸ் கவுண்ட் -1. okay, so I'll remove all the console logs or console log irukattum. so ipo thirumbi paakalam. ipo paarenga, see your variables also getting updated. Maybe I'll remove all this. See, the variable is also getting updated and your UI is also getting updated. புரியுதா? ஸோ லோக்கல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸாக க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல், திரும்பி நான் ஒரு சின்னதாக ரீகால் சொல்கிறேன், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா UI அப்டேட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று வச்சு ஒரு ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட் வேரியபிள் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேரியபிள் அப்டேட் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் யூஐயும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். கிளியரா? ஓகே, we'll go with slides. So this is how you use it, import it, initial value கொடுப்பீங்க. ஸோ 2 விஷயம் ரிட்டன் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. use state will return 2 things. One is current state and setter function. Okay, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ use state can be any data types பா. நீங்கள் வந்து இன்டீஜர் தான் இருக்கணுமா,
அப்படின்லாம் இல்லை, ஆப்ஜெக்ட் தான் இருக்கணுமா, அரே தான் இருக்கணுமா, நோ. யூ கேன் ஹேவ் ஆல் த டேட்டா டைப்ஸ். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது? நல் இருக்குது, அன்டிஃபைன்ட் இருக்குது. இட் கேன் பி காம்ப்ளெக்ஸ் ஆர் சிம்பிள். ஓகே, ப்ரிமிட்டிவ் ஆர் நான் ப்ரிமிட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா டேட்டா டைப்ஸும் ஒரு வாட்டி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம்? இனிஷியல் வேல்யூவில் இன்டீஜர், கரெக்டாக? ஸோ இன்டீஜர், ஸ்ட்ரிங் இது எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். வென் வீல் சி அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ நான் எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டு, செட்டர் ஃபங்க்ஷன் இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ரூல் என்னென்னா, இங்கே வந்து வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா அப்படின்றது ஒரு டவுட். ஏன் இங்கே வந்து செட்டு கவுண்ட்டுனே வைக்கிறோம்? இப்படிலாம் வைக்க முடியாதா? இல்லை XYZன்னு வைக்க முடியாதா? எஸ், யூ கேன் கீப் XYZ. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், யூ கேன் கால் இட் லைக் திஸ் ஆல்சோ. Let's check if the values are updating or not. See, still the values are updating. Okay, there is no rule, but ana enna best practice enna appdin pathina industry la vandu enna panavanga, they used to call set. or set word போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேர்ட் இருக்கா, நீங்கள் என்ன வேர்டு இங்கே போட்டுறீங்களோ ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ், யூ கோயிங் டு புட் த சேம் வேர்ட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் கோ. ஸோ அப்டேட் பண்ணும்போது செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக ரெண்டு விஷயம் எடுத்துக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? வேல்யூஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்போ கொடுத்துருக்க வந்து வேல்யூஸ். டேரெக்டாக வந்து வேல்யூஸ் கொடுக்குறோம் செட்டர் ஃபங்க்ஷனுக்கு. இந்த செட் கவுண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக, இது வந்து ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கும்பா. ஒன்று, இட் கேன் பி அ வேல்யூ ஆர் அ கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு சொல்கிறேன், வேல்யூஸ் எப்போ வரும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ வேல்யூஸ் எப்போ வரும்னா, if the state is not dependent on the previous value. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் அது. ஸோ when you are using values na, if it is independent அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இருந்தது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு கரண்ட் வேல்யூ அப்டேட் ஆனால் போதும்பா அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் யூஸ் டைரக்ட் வேல்யூஸ். ஓகே, when will you use callbacks அப்படின்னா, when it is based on the previous state. நான் அது ரெண்டுமே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட்னு ஒன்று போட்டுக்கிட்டு you're going to give the next state. ஓகே, நான் அது சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே we'll see all this. Just a second. Okay, இப்போ values கொடுத்துருக்கோம். I will tell you how to use callbacks. Okay, it should be like இங்கே வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ console.log பண்ணுற பாருங்க. console.log of yes. Okay, ஓகே, இப்போ இங்கே ப்ரீவியஸ் யூஸ் பண்ணோன்னா, ஸோ இந்த யூஸ் கேஸில் வேணாம். I'll tell you another use case. Okay, ஓகே டன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலாம்.
ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு வேல்யூஸ் ஆஸ் இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வில் ட்ரை டு டூ திஸ் திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே காட்ச் இருக்குல்ல, ஸோ இந்த காட்ச் வந்து வில் ட்ரை டு செட் இட் என்ன ஸ்டேட். ஓகே, மேபி இந்த கவுண்டர் கம்ப்ளீட்டாக ஒரு கவுண்டர் காம்பனண்ட்டில் போட்டுடலாம். ஸோ கவுண்டர்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். So const counter is equal to going to keep return export default அண்ட் அந்த யூஐலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் பாயிண்ட். ஓகே, இப்போ இப்போதைக்கு கவுண்டர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வில் ரிமூவ் கவுண்டர். ஓகே, ஓகே. ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூஐ ஃபஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் இல் ட்ரை டு செட் இட் ஆன் த ஸ்டேட். ஓகே, இந்த யூஐ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்றைக்கி, எக்ஸாக்டாக இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வில் ட்ரை டு சேஞ்ச் திஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வில் டேக் அன் ஃபோட்டோ. Okay, we'll go to that card component. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கார்டுக்கு போகலாம். ஸோ நம்ம பார்டர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்டர் ஆன் சம்திங் லைக் கிரே கலர். ஸோ பார்டர் we create 400. Okay, maybe we'll reduce it. Okay, this is perfect. And we'll also reduce the border width. Okay, border radius. Okay, be இன்னும் reduce பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். Maybe we'll go with MD. Okay, MD. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இமேஜ் வந்து கர்வ்டாக இருக்குது, லைக் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா. ஸோ இமேஜுக்கு போய்ட்டு வில் கிவ் ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் ஃபுல் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் கர்வ் ஆக்கணும் கரெக்டாக. பார்டர் ரேடியஸ் ஃபுல். ஓகே, ஃபுல் கர்வ் ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே வருது, டெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேயே வருது. ஸோ வில் ரேப் திஸ் வித் அண்ட் டிவ். இமேஜையும் அந்த ரெண்டு ப்ராப்ளையும் நம்ம வந்து ஒரு டிவ்வில் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ டிவ்வில் ரேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொண்டு வரணும், என்னப்பா கொடுக்கணும்? சூப்பர் ஃப்ளெக்ஸ் கிரண், சூப்பர், எல்லாருமே சூப்பர். ஸோ ஃப்ளெக்ஸு
ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ளெக்ஸ் கொடுத்தனே என்ன ஆகும், டிஃபால்ட் டைரக்ஷன் ரோக்கு வந்துடும். அண்ட் இது ரெண்டையும் நம்ம சும்மா ஒரு டிவ்வில் ரேப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும்ல அடுத்தடுத்து. ஸோ பார்த்தீங்களா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா. இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும்ப்பா. நான் என்ன யூஸ் பண்ணணும், ஓகே ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாதா? யா we can, சூப்பர். பட் ஆனால் இங்கே ஃப்ளெக்ஸ் இருக்கிறனால we are using கேப். சூப்பர். மேபி கேப் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி கேப் வந்து வில் give it around 2 pixels. 2 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நம்ம வந்து ஃபாண்ட்ஸும் இமேஜஸும் இன்றைக்கி பார்த்துடலாம். அதே மாதிரி ஃபாண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது, இமேஜஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். கூகுள் ஃபாண்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ பாப்பின்ஸ் எடுத்துக்கலாம். மேபி அவங்க என்ன ஃபாண்ட்னா யூஸ் பண்ணியிருக்கோம், வில் யூஸ் பாப்பின்ஸ். ஓகே ஸோ ஐம் கோயிங் டு கெட் த ஃபாண்ட்ஸு. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ஐ யூஸ் திஸ் இம்போர்ட்டை. you will go to your index.css file. இதுக்கு மேலே you have to give this import. okay so சாப் கார்டுக்கு போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you have to give font ஸோ அவங்க கொடுத்த மாதிரி எக்ஸாக்டாக கொடுத்துக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். give it exactly like this inside this double quotes. So we'll see if okay poppins is coming. okay so அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ மேபி ஐ கோ டு தேர் சைட்டு. ஸோ வாட் ஃபாண்ட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So it's going to be 19 pixels. okay 19 pixels. So we'll give it first on the text. It's going to be maybe LG கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். LG is going to be 18 வச்சுக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, வில் மேக் இட் சம்வாட் எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 16 pixels. ஓகே ஸோ டெக்ஸ்ட் maybe I'll go to empty. base is 16. இப்போ போய் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். okay still it's not lifting up. பெருசாக இருக்க மாதிரி தானே இருக்கு. ஓகே ஃபாண்ட் வெயிட்டை கம்மி பண்ணிக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபாண்ட் நார்மல் 400 இருக்கு. தெரியுதா 400 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம அது என்ன வச்சுருக்காங்க, மேபி ஐல் கீப் இட் 700. ஓகே ஸோ மேலே ஒன்று முடிச்சாலும் அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு
it's going to be bold. Okay, almost everything is done. இதோட font color வந்து grey கலரில் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டு grey. கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இங்கே இருக்கிறதே போட்டுக்கலாம். எக்ஸப்ட் ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த இது தெரியும். maybe I'll go to the data. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஃப்ளெக்ஸு ஐட்டம் சென்டரில் வரும். ஓகே, ஸோ தட் இட் வில் பி லைக் ஐட்டம் சென்டர். நம்மளோட திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால் கொஞ்சம் போல்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்படி மீடியம் வச்சுக்கலாம். மேபி செமி போல்ட் அவுட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு த டேக்ஸுக்கு போயிடலாம். டேக்ஸ் போனோம். டேக்ஸ் இங்கே இருக்கா? ரோஸ்டர்ஸ். we are going to have lot of tags. ஸோ ஒரு டிவ்வுக்குள்ளே going to have again a div or a span போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கிளாஸ் வந்து bg grey 500. ஸோ இதோட பேடிங் வந்து I'll use some around 4 and border radius. Okay, sorry, it's going to be radius rounded. We'll go with LG. so maybe x y னு கொடுத்துக்கலாம். xல 2, yல வந்து will give it around or 3 கொடுத்துக்கோ. மேபி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எக்ஸில் வந்து வில் கிவ் 4 லைக் 1:2 ரேஷியோ கொடுத்துருக்கேன். ஓகே, 1:2 ரேஷியோ இஸ் எக்ஸாக்ட்லி ஓகே. ஓகே, ரவுண்டட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு கிரே, பட் ஆனால் இதோட கொஞ்சம் வந்து மேல் கலராக இருக்குது. ஸோ 500க்கு மேபி வில் கிவ் 200. மேபி அவங்க யூஸ் பண்ண கலர் கூட நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக. ஸோ இந்த ஒரு வாட்டி இந்த கார்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூஐ வந்து குட் லுக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தர் யூஐயில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி வில் ஃபோக்கஸ் ஆன் யூஐ திஸ் டைம். ஓகே, see we got that UI. ஸோ ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டுக்கு வில் கிவ் தட் ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்ல.
same thing. It's going to be same thing. ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 4-5 கொடுத்துக்கலாம். ஒரு டேக் இருக்க போகிறல ஐம் கோயிங் டு மேக் இட் as array of objects. ஸோ அது நம்ம அடுத்த கிளாஸில் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து வில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் 5 டேக்ஸ் ஃபார் ஈச். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும்ப்பா. அதுக்காக ஐம் கோயிங் டு கோ கிவ் சம் ஸ்பேஸு. எக்ஸில் வந்து 4. See, it's going to have some space between each other. And மேலேயும் கீழே எனக்கு ஸ்பேஸ் வரணும். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 4. See, we got some padding top and bottom. Okay, next we'll have this job offer. So Lucifer dev நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு நான் பார்த்துக்கிறேன். யா, ஸோ இதுலேருந்து வில் டேக் ஐகான்ஸ். ஸோ ஐ திங்க் மணி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு தெரியுதா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ காப்பி JSXன்னு போட்டிங்கன்னா யூல் கெட் காப்பி JSX. ஸோ டேக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரிமூவ் திஸ் ஆஃபர்ஸ். காப்பி பண்ணுமா இந்த காப்பி? ஸோ யூ ஆர் just going to import it. Okay, that's all. It's going to be very very lightweight. Okay, see, we got our icon. அடுத்து வந்து டேட்டு. இந்த கேலண்டர் எடுத்துக்கலாமா? கேலண்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங்ஸு எக்ஸ்பீரியன்ஸு. மேபி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ, சிம்பிள். ஓகே, openings. ஓகே, இதை எடுத்துக்கலாம் ஓப்பனிங்ஸ். ஓகே, இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது சிம்பிள்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஏதாவது ஐகான்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, வில் நாட் வேஸ்ட் மச் டைம் ஆன் தட் ஐகான்ஸு, பட் வில் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டைலிங் பார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆர்டரில் இருக்குது, நடுவில் வந்து தே ஆர் கெட்டிங் அன் லைன். ஓகே, இந்த லைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அன் பட்டன் அட் த பாட்டம். ஓகே, see, we are going to wrap this entire thing inside a div first.
ஸோ என்டையர் திங் ரேப் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எல்லாமே இந்த சைடில் வரணும்ப்பா. ஸோ யூ ஆர் கோயிங் டு கிவ் இட் as flex. ஸோ யூ கோயிங் டு கிவ் அ flex class name flex to it so that it will come at a same position. பட் இருந்தாலும் எனக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு ஐ வாண்ட் இட் இன் சேம் இது. இப்படி நான் இப்போ ஒரு உங்களுக்கு இதுக்காக வந்து ஐ எம் மேக்கிங் இட் as டூ கிரிட்டு. கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஐம் கோயிங் டு மேக் அ 2 கிரிட். ஓகே, so maybe I'll give a BG red finder and see if it's taking everything. It's covering everything. BG green just to confirm it's taking full width and solid. Okay, it's taking full width. Then அப்போ இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா check with BG yellow. யா, இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். சாரி, வேறு டிப்பில் பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்க டிப்பில் ஓகே. ஸோ வி ஹவ் டு யூஸ் justify அரவுண்ட். ஓகே, ஸோ அவங்கள சுற்றி வந்து ஸ்பேஸ் வந்துடும் நடுவில். அதுக்கப்புறம் இது ஒன்றுத்துக்கு நடுவில் we are going to give flex. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, we are going to have flex பிகாஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் வரணும். ஸோ I'm going to remove all this starting ending dates. மேபி அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஸ், they have. இது ஸ்டார்டிங்கில் இருக்க சிம்பிள். ஓகே, see we got it like எக்ஸாக்டாக அவங்கள மாதிரி. டேட்டா வந்து கீழே இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேட்டா வந்து தனி பேராகிராஃபில் போடணும். ஆர் ஓகே, சி நம்மளுக்கு தேவையான மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு டிப்ல ராப் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு பெட்டர் அப்ரோச் கூட இருக்கலாம், பட் திஸ் வுட் பி so simple. ஓகே, see it's going to be so simple. ஸோ நம்ம எல்லாத்தையும் ரேப் பண்ணியாச்சு. ஸோ தெரியுதா? ஸோ மேபி I'll give justify evenly. ஓகே, evenly and item center. ஸோ evenly கூட வேணாம், மேபி ஐட்டம் ஸ்டார்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஒரு நிமிஷம். ஓகே, keep it. இப்படினே கரெக்டாக இருக்கும்.
அண்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா we are going to give a border. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ border grey, border அது வந்து லெஃப்டா ரைட்டில் பாட்டம் ரைட்டு 0. Oh sorry, it's going to be border left 0, top 0, maybe border XYZ. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த சைடு மட்டும்தான் பார்டர் இருக்குது, இந்த சைடு மட்டும்தான் பார்டர் இருக்குது. ஸோ சேம் we are going to give it for everything. இல்லைன்னா நம்ம வந்து லைக் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது கிரிட்டாக மாற்றிடுங்க, சிம்பிளாக. ஓகே, going to grid it as grid, make it as grid calls 3, simple. Okay, it's going to have 3 grid columns. உள்ளே வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஸோ சிம்பிளாக இருந்துச்சு. உள்ளே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து வச்சுக்கோங்க. மேபி இது எல்லாமே வந்து சென்டரில் இருக்குது கரெக்டாக. சரி, எல்லாமே வந்து சென்டரில் வர மாதிரி பண்ணிக்கோங்க, எல்லா பாக்ஸ்லேயும் சென்டரில் வர மாதிரி. So flex, justify center, item center. And you want it in flex columns, so I'm going to change it to flex columns. Clear? So same thing going to be applied for all the things. ஓகே, ஸோ அப்புறம் இதோட சைஸிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸாக்டாக அவங்க என்ன சைஸ் வச்சுருக்காங்க வச்சிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் பி 14 to 400 ஃபாண்ட் சைஸு. ஸோ சேஞ்ச் இட், ஸ்பேன் போட்டுக்கோங்க. ஸோ அங்கே போட்டோன்னா நம்ம ஒரு கிளாஸ் பேராகிராஃப்க்கு அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை. அப்படின்னா எஸ்எம் கரெக்டாக ஓகேல. அண்ட் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஐட்டம்ஸ் சென்டர் அண்ட் வில் கிவ் சம் கேப். கேப் வந்து ஒரு 1 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது எக்ஸாக்டாக அந்த அலைன்மெண்ட்டுக்காக. ஓகே, இது வந்து இதோட சென்டரில் இருக்கணுன்ற மாதிரி அதுக்காக தான். 14 LPA வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ
ஜாப் ஆஃபர் தானே 14 காட்டுது. ஆமாம்மா. சரி, okay. ஓகே ஓகே டன். அண்ட் இங்கே வந்து சென்ட் டு மார்க். நிமிஷம், there is some problem with the be something like blue. Okay guys, so maybe startலேயே வச்சுக்கலாம். ஸோ இஷ்யூஸ் இதையே நம்ம 3 வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 3 வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு we'll only change the data. ஸோ ஒன்று வந்து ஸ்டார்ட் டேட்டா, தட்ஸ் ஆல். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் யூசர்ஸ் இருக்க போது சம்திங் லைக் யூசர்ஸ். we are going to have experience over here. இங்கே experience, இங்கே வந்து we are going to have an experience. Okay, ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம யூஐ போய்ட்டு. ஸோ மேபி பேங்க் வந்து யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி காப்பி பண்ணிக்கலாம், அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் ஸ்டார்ட் டேட் இருக்கு, யூஸ் பண்ணுறோம். ஜாப் ஆஃபரா, think we it's going to be first, second, bank, start date, it's okay, அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஸோ கோயிங் டு ஹேவ் சம், ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் திங் இஸ் ஜாப் ஆஃபர். ஃபஸ்ட் திங் இட்ஸ் கோயிங் டு பி ஜாப் ஆஃபர். செகண்ட் ஸ்டார்ட் டேட்டு, தேர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு பட்டன் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு பட்டன் மட்டும் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். கோயிங் டு ஹேவ் திஸ் திங். ஃபைனலாக வில் டூ அ பட்டன். ஸோ பட்டனில் அப்ளை நவ். It's going to be in grey color.
ஸோ நம்ம தீமும் அதே மாதிரி வச்சுக்கலாம், லைக் எக்ஸாக்டாக அவங்க தீம் மாதிரியே. ஸோ இந்த கலரில் வச்சுக்கலாம். அண்ட் இதோட மேபி பேடிங் வந்து 3ம் 3xம் ஒரு 4 வச்சு 3x4 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3x4 ஓகே. அண்ட் ரவுண்டட் வந்து எல்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை எண்ட். ஓகே, வில் பி எண்ட். அண்ட் டாப்பில் வந்து கொஞ்சம் வந்து வில் பேடிங் ஆஸ் 2 pixels. அண்ட் உள்ளே வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே, ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம், பிஜிஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேபி வில் ஹேவ் அண்ட் லுக் ஓவர் ஹியர். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாளைக்கு கூட, பிரச்சனை இல்லை, சேஞ்ச். பட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ஆல் த பேக்ரவுண்ட் அண்ட் see the output. ஓகே, மேபி பார்டர் அப்ரோச் வேணாம், ஐ வில் டெல் யூ ஒன் அதர் அப்ரோச். ஓகே, எப்படி இங்கே லைன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குமே பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகே, கிப் சம் பாட்டம். ஸோ பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 2 வச்சுக்கணும். ஓகே, ஸோ சி ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். மேபி நம்ம இதை ரீடிஃபைன் பண்ணலாம் நாளைக்கு ஒரு 5 to 10 minutes. ஐ ரீடிஃபைன் திஸ் அகைன். ஓகே, லைவாகவே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் திரும்பியும். இந்த இதை வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ ஷேடோஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, வில் ஹேவ் a share icon maybe over here. Share icon. இந்த share icon இங்கே இருக்கு. Okay, this. ஸோ இதுக்கு பேரலாக ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை பிட்வீன். ஓகே, தட்ஸ் ஆல். See, you got a share icon. ஸோ ஷேர் ஐக்கானுக்கு நான் என்ன லைப்ரரி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் வந்துடும். ஓகே, கெட் டன் கைஸ் ஆல்மோஸ்ட். ஸோ இது மட்டும் நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து வில் ஃபிக்ஸ் திஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் அவர் யூஸ் ஸ்டேட்டில் வந்து கால்பேக்ஸ் எப்படி கொடுக்குறது. ஸோ கால்பேக் அரேவா என்ன வேல்யூஸ் எடுக்கும், அதுக்கு என்ன யூஸ் கேஸ், ப்ரீவியஸ் ஸ்டேட்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வில் கண்டினியூ வித் அவர் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் அப்படியே வந்து வில் ஸ்டார்ட். ஓகே, அண்ட் ஒரு 2 minutes மட்டும் இருக்கீங்களா? ஐ வில் ஷோ யூ அபவுட் இமேஜஸ். மேபி எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு 2 minutes. ஓகே, இமேஜஸ்க்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற இமேஜ் கட்டு தான். ஆக்சுவலி மை சிஸ்டம் காட் ரீசெட்டட், எல்லாமே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே.
ஸோ லாகின் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் யுவர் இமேஜ் அசெட்ஸ். ஸோ மேபி டேக் சம் இமேஜஸ். Some images. Let's take this image, okay, or some image. ஏதோ ஒரு image எடுத்துக்கலாம். சரி, எப்படி இந்த இமேஜை வந்து நம்ம ரியாக்டில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை மேபி வில் see it tomorrow. ஓகே, ஆல்ரெடி 9:40 ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, வில் see it tomorrow. வில் ஸ்டார்ட் வித் திஸ் இமேஜ் கான்செப்ட். ஸோ சிடினா எப்படி யூஸ் பண்ணுறது, உள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் ஸ்லைட்லி ஐ சேஞ்ச் தட் ஸ்டைலிங்கை. ஐ ட்ரை டு எக்ஸாக்ட்லி மேட்ச் திஸ். ஓகே, வில் நாட் வேஸ்ட் மச் டைம் டுடே. இன்றைக்கி மாதிரி ஒரு 5 to 10 minutes எப்படி இதை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் அவர் அதர் கான்செப்ட்ஸ். ஸோ யூஸ் ஸ்டேட் முடிஞ்சிச்சு, யூஸ் எஃபெக்டோட ரூல்ஸ் மட்டும். ஓகே, ஸோ ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஐ டேக் அட்டெண்டன்ஸ். உங்களுக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த பெருசாக நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல போன டேலேருந்து. ஜஸ்ட்டு கார்டோட ஸ்டைலிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம ஃபைனலாக இந்த